தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே கூகுள் மேப் பார்த்து சென்றபோது கார் கால்வாய்க்குள் பாய்ந்து விபத்தில் சிக்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஆந்திரா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த பெண் உட்பட 5 பேர் கேரளாவில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா வந்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா மூணாறுல இருந்து ஆலப்புழா செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு நேற்று இரவு மூணாறுல இருந்து ஆலப்புழா செல்லும் வழியில பாத்தீங்கன்னா இந்த கார், அதாவது ஆலப்புழா செல்றதுக்காக கூகுள் மேப் மூலியமா பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. இரவு நேரம் பயணம் அப்படிங்கிறதுனால அதிகாலை 3 மணி அளவுல கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள குரு பந்த்ரா கவுடா பாலத்துக்கு அருகில, அதாவது பாலத்துல அந்த கூகுள் மேப் செல்றதுக்கு காமிக்காம பாலத்துக்கு அருகில் இருக்கிற பாதையில கூகுள் மேப் அந்த வழியா போகணும் அப்படிங்கறதுல காமிச்சதுல அந்த வழியா அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கால்வாய்க்குள்ள திடீர்னு சொல்லிட்டு அந்த கார் இறங்கிருச்சு. அதிகாலை அப்படிங்கிறதுனால ஓட்டுநரை தவிர மிச்சம் எல்லாமே தூக்கத்தில் இருந்ததுனால செய்வது அறியாது திடீர்னு சொல்லிட்டு காரினுடைய பின்பக்கத்தை திறந்து அந்த 5 பேருமே தப்பிச்சுட்டாங்க. ஆனா கார் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கால்வாய்க்குள்ள மூடிடுச்சு. இவங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அருகில் இருந்த வீடுகளுக்குள்ள தாங்கள் கூகுள் மேப் மூலியமா இப்படி வந்ததுனால தங்களுடைய கார் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்ச பின்னாடி அங்க அருகில் உள்ளவங்க போலீஸ் மற்றும் தீயணைப்பு துறையினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிகாலையில இருந்தே இந்த மீட்பு பணி தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த கார் பாத்தீங்கன்னா இவங்க மூழ்கின இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு இந்த கார் இருந்திருக்கு. இந்த காரை கிரேன் மூலமா தூக்கி இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா போலீசார் கேரளாவில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க சொல்ற அறிவுரைகள் மழை காலங்களிலும் அதே மாதிரி இந்த வனப்பகுதிகளிலும் இரவு நேரம் பயணத்தை தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த கூகுள் மேப் மூலியமா செல்றவங்க பலர் இது மாதிரி விபத்துக்குள்ள சிக்கியிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்து பற்றி போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.